ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிரைஸ்ட் காஸ்பல் மிராக்கிள் மிஷன் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ அதிசயங்களை செய்த போதும் ஒரு மாமிச உணவிற்காக தேவன் இவ்வளவு நாட்கள் நடத்தி வந்ததை மறந்து அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். தேவன் அனுப்பின ஒரு காற்று காடைகளை கொண்டு வந்து அவர்கள் திகட்டும் அளவிற்கு திருப்தி அடைய செய்தது. உங்கள் சூழ்நிலை ஒருவேளை இப்படிப்பட்டதாய் இருக்கலாம். நம் ஆண்டவரிடத்துல பல நாள் பல கேள்விகளை நாம் கேட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் போய் நின்று, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்க என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்துல அநேக காரியங்களை நாம் கேட்டு இருக்கலாம். அந்த காரியங்கள் நமக்கு சில வேளையிலே கூடி வராமல் இருக்கலாம். அதை தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அதை தாமதிக்கலாம். ஆனா நமக்கு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் உங்க சமூகத்துல வந்து கேட்கிறேனே, இவ்வளவு நாள் நான் உங்க சமூகத்துல வந்து போராடுறேனே, இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு வெற்றியை காணலையே, இந்த ஒரு காரியத்தை என்னோட வாழ்க்கையில நான் பார்க்க முடியலையே என்று சொல்லி நீங்கள் திகைத்து போய் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை குறித்து நம்ம வந்து கோபமா கூட இருக்கலாம். ஒருவேளை நம்ம முறுமுறுத்து இருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்கள் எகிப்துல இருக்கும் பொழுது நாங்கள் அதை சாப்பிட்டோமே, இதை சாப்பிட்டோமே என்று சொல்லி முறுமுறுத்து, நாங்கள் அங்க நல்ல சுகமா இருந்தோம் என்று சொல்லி நாங்கள் இந்த பாலைவனத்துல வந்து ஒரு மாமிசத்தோட நாங்கள் பார்க்கலையே என்று சொல்லி முறுமுறுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வேளையில சில காரியங்கள் நடக்காத போது நாம் முறுமுறுத்து இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாள் நம்மளுடைய புஸ்தகம் திறக்கப்படும். ஒரு நாள் நம்முடைய கண்ணீர், அந்த துருத்தியில இருக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்க கூடும். அப்படிதான் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில அவனுடைய புஸ்தகம், அந்த வர்த்தமான புஸ்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது மொர்தெகா செய்த அந்த நல்ல காரியத்தை அந்த ராஜாவால் அறிய முடிந்தது. அதனாலதான் ஆமான் செய்து வைத்த அந்த தூக்கு மேடை, அந்த மொர்தெகாய்க்காய் செய்யப்பட்ட அந்த மேடை அந்த ஆமானுக்கு போய் சென்றது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரம், அந்த கடைசி நேரம், ஒருவேளை நம்ம செய்த நன்மைகள் அநேகம் இருக்கலாம், ஒருவேளை நம்ம செய்த காரியங்கள் அநேகமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காய் ஓடி இருக்கலாம், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்திருக்கலாம், ஆண்டவருக்காய் நிறைய கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர்களை சகித்து இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கஷ்டங்கள் இருந்து ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்காமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், நமக்கென்று குறிக்கப்பட்டதான அந்த காலம் நம்மிடத்துல வரும் பொழுது அந்த காரியம் நமக்கு நன்மையாய் வாய்க்கப்படும். ஒரு காற்று எப்படி அந்த சமுத்திரத்துல வீசி அந்த காடைகளை கொண்டு வந்து இந்த பாளையத்தின் முழுவதும் நிரப்பிட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைபட முடியும். அப்படி இடைப்படும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஒரு நன்மையான காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். தேவன் அப்படித்தான் நம்ம இடத்துல விரும்புகிறார். நம்மளை முறுமுறுக்கிறவராய் அல்ல, ஆண்டவரிடத்துல பிரியமாய், ஆண்டவரிடத்துல காத்திருந்து நம்முடைய பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் போய் விழுந்து கிடக்க வேண்டும். அன்னாளை போல தம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்க வேண்டும். ஒரு தானியேலை போல சிங்க குவியல நம்ம தூக்கி எறியப்பட்டு இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல அங்கேயும் போய் நின்று ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தானியேல் செய்ததான் தான். சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் தூக்கி அக்கினி ஜுவாலையில போட்ட பொழுதும் நான் ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்பேன், ஆண்டவர் குறித்து நான் எதுவும் முறுமுறுக்க மாட்டேன், ஆண்டவர் குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன், ஆண்டவர் குறித்து நான் தூசிக்க மாட்டேன் என்று வைராக்கியமா இருந்து, நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, எங்களை காப்பதற்கு என் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு அவர்கள் நின்றதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் அந்த அக்கினி ஜுவாலையில சென்ற பொழுதும் தூக்கி போட்டவங்களெல்லாம் கருகி செத்து போயிட்டாங்க. ஆனா உள்ள போனவங்க உயிரோடு நின்றதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதான். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டான். எல்லாவற்றையும் இழந்து ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட. எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகள் இழந்து, சொத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து அவன் இப்போ ஒரு ஊரை விட்டு வெளியில ஒரு துரத்தப்பட்டவனாய் தெரு முனையில வேதனையோடு, புண்களோடு, பற்களோடு, வேதனையோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். மனைவி வந்து கேட்ட கேள்விக்கு அருமையாக பதில் சொல்லுகிறான். நன்மையை பெற்ற கரத்தினால தீமையை பெறலாகாதோ. ஐயா, நம்ம எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பெற்றிருக்க முடியும். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம நன்மையவே நம்ம வாங்கி கொண்டு இருக்க முடியாது. சில வேளையில தீமையும் சகிக்கிற நேரம் வரும். சில நேரம் நம்ம வந்து பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்கிற நேரமும் வரும். எல்லாவற்றையும் பவுலை போல எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிறது போல, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குடித்திருக்கவும் தெரியும், புசித்திருக்கவும் தெரியும், பட்னியா இருக்கவும், கந்தையை உடுத்தி வைக்கவும் நான் எல்லாவற்றுக்கும் நான் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவேளை இந்த நாட்களிலே நம்ம எதிர்பார்த்த காரியம் ஒருவேளை நமக்கு வராம இருக்கலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சமுத்திரத்துல ஒரு காற்று வீசப்பட்டதோ, இந்த நல்ல இந்த நாளில உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அருமையான தேவனுடைய பிரசனம், ஆண்டவருடைய அந்த அருமையான மெல்லிய அந்த காற்று உங்களோட மத்தியிலே அது வீசப் போகிறது. உங்கள் குடும்பங்களிலே அது வீசப் போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகிறது. உங்கள் வாழ்க்கையை அது மாற்றப் போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மலையை நீங்கள் காணப் போகிறீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.